அண்மை செய்தி. அமைச்சர் பதவியிலிருந்து விலக விரும்புவதாக சுரேஷ் கோபி தெரிவித்திருக்கிறார். கேரளாவிலிருந்து பாஜகவின் எம்பியாக தேர்வான சுரேஷ் கோபி அமைச்சர் பதவியிலிருந்து விலக விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். முகிலன், சுரேஷ் கோபி நேற்று பதவியேற்றிருந்த நிலையில் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? ஜெனிஃபர், நேற்று இரவுதான் சுரேஷ் கோபி மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை அவருக்கு என்ன இலாக்கா என்பதும் கூட மத்திய அரசு பாஜக அரசு இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவே சில மலையாள சேனல் ஊடகங்களிலும் அவர் பேசும்போது தான் ஒரு எம்பியாக இருந்தே மக்களுக்கு, அதாவது திருச்சூர் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாகவும் தனக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்ததில் விருப்பமில்லை என்றும் தான் படங்களில் நடிக்க விரும்புவதாகவும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இணையமைச்சர் பொறுப்பிலிருந்து தான் விரைவில் விடுவிக்கப்படுவேன் என்று நம்புவதாக அவர் நேற்று அந்த ஊடகங்களில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். இது பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. அதாவது மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்று சில மணி நேரங்களிலேயே தான் அந்த பொறுப்புக்கு விரும்பவில்லை, தான் அந்த பொறுப்பில் இருக்க விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதுவரை மத்திய அரசு, அதாவது பாஜக அரசு வரை எந்த இலாக்கா என்பதை அவருக்கு இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. அவரை மத்திய இணையமைச்சராக மத்திய அரசானது தக்க வைத்துக் கொள்ளுமா, இல்லை அவர் விருப்பத்தின்படி அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சுரேஷ் கோபியின் இந்த கருத்து பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. அவர் நேற்று பேசும்போது மிக முக்கியமாக தான் திருச்சூர் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சேர்த்து தான் பாடுபடுவேன் என்ற ஒரு கருத்தையும் நேற்று முன்வைத்திருக்கிறார். ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி முகிலன்.